கண்டிப்பா எல்லார் மனசுலயும் பெரிய இடத்த பிடிச்சிருக்கீங்க. அவ்வளோ லவ் கிடைக்குது, அவ்வளோ ஒரு சத்தம், அந்த அந்த எனர்ஜி கிடைக்குதுல்ல. ஹவ் ஹாப்பி யூ ஃபீல்? எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ கலாட்டா. இந்த மாதிரி ஒரு அவார்ட் நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளவுதானா? நீங்க பயங்கர ஷை டைப்பா? ரிசர்வ்டா? இன்னைக்கு ஃபுல் டே பைசனுக்கான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, சரி பரவாயில்ல. ஆனா நீங்க என்னதான் டயர்டா இருந்தாலும் அங்க இருந்து உங்களுக்கு எனர்ஜி அண்ட் லவ் வந்துகிட்டே இருக்கும். எஸ், கேன் வி கிவ் இட் அப் ஃபார் த்ரூ அவர்கள்? எஸ். பைசன் படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு படத்துலையும் வந்து உங்களோட டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் அதை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு என்னமோ எப்படி பார்க்காம எப்படி? எஸ், எனக்கு என்னமோ துரு வந்து பேசும்போது நம்ம சியான் விக்ரம் சாரே வந்து ஏதோ அவரே வந்து ஒரு யங் ஏஜ்ல வந்து இப்பயும் அவர் யங் தான், அவரே பேசுற மாதிரி தான் இருக்கு. துரு, உங்களுக்காக எல்இடியில ஒரு சில சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம், என்னன்றது பார்க்கலாம். Can we have the images? சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 இமேஜஸ் இருக்கு. ஒன்னு நம்மளோட அம்பி, இன்னொன்னு நம்மளோட ரெமோ, இன்னொன்னு நம்மளோட அன்னியன். ஸோ 3 கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ்ல வேற லெவல்ல ஒவ்வொரு கேரக்டரா மாறுவார். ஸோ இந்த கேரக்டர்ஸை நம்ம துரு கிட்ட சில விஷயங்கள்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத தான் எங்களோட கேள்வி. எந்த மாதிரி சமயத்துல அம்பியா இருப்பீங்க? நானா? சொன்னாரு பாருங்க. எங்க எப்பா யாரு பாது? என்னன்னா அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவர்கிட்ட நாங்க கேட்குற கேள்வி எப்போதான் கேட்கறது? நல்ல பதில் அது. ஆக்சுவலா சொல்லுங்க சார், நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க. எங்களுக்கு கேட்கல, அதனால நான் அம்பிவா இருந்தேன். சூப்பர். ஓகே. ரெமோ? ரெமோவா வந்து நான் அம்பி தான் சார். ஆனா ரெமோ கிட்ட எங்களுக்கு பிடிச்சது என்னன்னா, ரெமோ உள்ள வந்தாலே பொண்ணுங்களுக்குலாம் வந்து அப்பள இதயங்கள் நொறுங்கும் ரெமோன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட ரெமோவோட லவர்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெமோவோட ஸ்டைல்ல ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்கலாமா? கலாட்டா, நீங்க எப்பவுமே ரொம்ப கலாட்டா பண்றீங்க. அதான் சார் கலாட்டா. அதுக்கு தான் சார் பிரின்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படினே வெச்சிருக்கோம். புதுசா இன்னைக்கு இந்த பேரை இன்னைக்கு தான் நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக, ஸ்பெஷலி உங்களுக்காக. Thank you so muchங்க. Thank you so much. சரி, இன்னும் ஒரு இமேஜ் வெச்சிருக்காங்க போல, அது என்னன்றது பாத்துருவோம். அக்டோபர் 17 அக்டோபர் 17th என் காதல் கண்மணி ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட பைசனும் அக்டோபர் 17th ரிலீஸ் ஆகுது. ஸோ எஸ், திஸ் சிங்க் அது ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் தான். ஸோ எஸ், தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதுக்காவது கொஞ்சம் ஏதாவது பேசுங்க சார். ஐயோ, எப்படி இவரை பேச வைக்கிறது? இல்லை, எனக்கு புரியல. இந்த பைசன் டீம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க காலையில இருந்து அங்க பாருங்க 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் மேபி அவங்க வந்தா கொஞ்சம் ஜாலியா பேசுவாரோ. அதனால அவங்களே ஸ்டேஜ் கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? வித் யுவர் பெர்மிஷன். எஸ், கேன் வி ஹேவ் அனுபமா அண்ட் ரஜிஷா விஜயன் ஆன் ஸ்டேஜ்? ஓகே, ஹாப்பியா? ஓகே.